வணக்கம் நண்பர்களே, வாசகமணி யாதவன் சேனல். இன்றைக்கி யூடியூப் சேனலில் நம்ம ஒன்று புதுசாக பேச போகிறோம். ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்னங்க பாதிச்சிருக்குது? நான் ஒரு லவ் பண்ணேன், இப்போ என்னோடய லவ்வருக்கு வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு லவ்வுக்கு ஈக்குவலாக நான் லவ் பண்ணலை. எப்படிப்பட்ட லவ் பண்ணலை அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு இன்னொருத்தர் மாதிரி தான் லவ் வந்துருச்சு. அதனால் நான் அவங்களுக்கு வந்து வேண்டாதவனா போய் அந்த இன்னொரு லவ்வோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என் மேலே வந்து கோச்சிக்கிட்டு என்கிட்ட கத்திட்டாங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன், கேட்டுக்கிட்டே இருக்க மக்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து சில பேருக்கு காதல் அமையும், சில பேருக்கு காதல் அமையாது, சில பேர் ஏன்டா லவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதனைலாம் பட்டிருக்காங்க. அதனால் கேளுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு பாடல், ரொம்ப நேரம் பாடல் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நம்மளோட ஷார்ட் கிளிப்ஸ் தான். அதெல்லாம் நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து இப்படியே போட்டுகிட்டே வருவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அது மெதுவாக கேட்டுட்டு ஆகியும் மக்களே அவர்கிட்ட நான் போய் கேட்டுட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர் மேல காதல் வந்துடுது அப்படின்னு சொல்றாரு. இந்த காதல் இருக்குதுல, அது வந்து எல்லாரு மேலேயும் வர்ற ஒரு விஷயம். ஏன்னா மனுஷன் வாழ்க்கையில ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு மனுஷன் கேட்டார், எதுங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றப்ப, மனித பிறவி இருந்தால் காதல் இருந்தால் மட்டுமே மனித பிறவி, இல்லைன்னா மனித பிறவிக்கு காதல் இல்லை என்றால் அது மனித பிறவி என்று தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். மனித பிறவி இருந்தால் காதல் என்றால் மட்டுமே மனித பிறவி, அப்படி மனித பிறவி இல்லை என்றால், காதல் தெரியவில்லை என்றால் மனித பிறவியே இல்லை என்று சொல்லிவிட்டார். அது ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த காதல் பண்றவங்கலாம் லேசில போய் யாரையும் வந்து வெட்டி கொலை பண்ண மாட்டாங்க, இன்னொரு வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கற்பழிக்க மாட்டானுங்க, சும்மா வேலை தூக்கிட்டு அவதூறு பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில பாருங்க, 3 விஷயம் பெரிய விஷயங்க. கொள்ளை அடிக்க கூடாது. கொள்ளை அடிக்கிறதுனா என்ன தெரியுமாங்க, ஒரு மனுஷன் ஒரு 30 பேர் வந்து ஒரு மனுஷனை போட்டு கொள்ளை அடிக்கிறது, அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுது. 2வது, கொலை பண்ணக்கூடாது. யாரு வீட்டில் இருக்கிற பையன்களையும் பெண்ணுங்களையும் சரி, வெவ்வேறு மொழியில கலாச்சாரங்கள் இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மா எட்ட இருந்தாலும் தூரம் இருந்தாலும் எங்க இருந்தாலும் யாரையும் கொலை பண்ணக்கூடாது. வெவ்வேறு மொழியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விவரமா இருந்தாலும் சரி, யாரையும் கொலை பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு விவரம், கிட்னாப் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு வயசு 36 இருக்குது, எனக்கு ஒரு வயசு 35 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 35 வயசு பையன் ஒரு 14 வயசு சிறுமியை, 13 வயசு சிறுமியை கிட்னாப் பண்ணக்கூடாது. அதோட கீழே இப்படியே இறங்கிக்கிட்டே போது பாருங்க. அப்புறம் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு 14 18 வயசு சிறுமியை வந்து கிட்னாப் பண்ணக்கூடாது. 13 வயசு 18 வயசு, இந்த 3 கொடிய விவரங்களை செய்யவே கூடாது. இதுதான் அந்த கொடிய விவரங்கள். மித்தபடிக்கு நீங்க லவ் பண்ணணும், அது ஒன்றும் தவறு கிடையாது. மாங்கல்யம் கூட பண்ணிக்கலாம், 2 பேரை மாங்கல்யம் பண்ணிக்கலாம். ஆனா உங்க மனசுல இருக்கிற ஆழமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் ஒரு பாடல்.